வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ஒரு லென்த் பில்லை என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கஸ்டமருக்கு பில்லிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட் கீபோர்டில் F11 கீ. இதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லென்த் பில்லு ஹோல்ட் ஆயிரும். இப்போ நம்ம இன்னொரு பில்லை என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் பண்ணதுக்கப்புறமா முன்னாடி என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த லென்த் பில்லை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற ரீஸ்டோர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட் கீபோர்டில் F12. இதை ப்ரெஸ் பண்ணும்போது நாம் எந்தெந்த பில்லு ஹோல்டு பண்ணியிருக்கோமோ அந்த லிஸ்ட்டு ஷோ ஆகும். இதில் எந்த பில் வேணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செலக்ட் பண்ணதுக்கப்புறமா என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது பில்லு ஓப்பன் ஆயிரும். நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ஹோல்டு ரீஸ்டோர் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாஃப்ட்வேரில் இருக்குது. கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்காக புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். இப்போ பில்லிங் செக்மெண்ட்டில் பில் என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு கஸ்டமருக்கு பில்லிங் போடணும் அப்படிங்கிறப்ப இந்த பில்லை ஹோல்டு பண்ணாமல் அடிஷ்னலாக இன்னொரு பில்லிங் பேஜ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக இங்கே இருக்கிற நியூ விண்டோ இந்த ஆப்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணியும் நியூ விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் கீபோர்டில் Ctrl+F11. இதை ப்ரெஸ் பண்ணும் போதும் நியூ விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதில் ஒரு புது பில்லை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்படி என்ட்ரி பண்ணும்போது ஏற்கனவே நம்ம என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்த பேஜையும் இந்த நேவிகேஷன் ஆப்ஷன் மூலமாக நம்ம பார்த்துக்க முடியும். இதே மாதிரி மல்டிபிள் விண்டோஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த நியூ விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை புது வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நியூ வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.